ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு ஒரு சைடிஷ் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது பேர் வந்து சௌசௌ கிச்சடி. சௌசௌ வச்சு பச்சை மிளகாயும் போட்டு ஒரு கிச்சடி பண்ணலாம் நம்ம. இந்த சௌசௌவை நான் இப்போ 2 சௌசௌ எடுத்திருக்கேன். அதை கழுவி நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு பச்சை மிளகா ஒரு 8 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். குக்கரில் தண்ணி வச்சு அதில் பச்சை மிளகா போட்டு மஞ்சத்தூள், ஒரு துண்டு பெருங்காயம், இந்த சௌசௌவையும் போட்டு குக்கரில் ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு எப்படி கிச்சடி பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ நான் இதில் குக்கரில் ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துகிட்டு வரேன். இப்போ பாருங்கள், நான் இந்த சௌசௌ குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நல்லா வெந்துட்டு. இப்போ இந்த சௌசௌ எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு அடிக்க போகிறோம். இந்த சௌசௌ காய் அப்படின்னாலே யாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க மேக்ஸிமம். அதை இப்படி நீங்கள் கிச்சடி மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை மிக்சியில் அடிச்சுட்டு வரலாம். இப்போ பாருங்கள், நான் மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து மிக்சியை கடக்கடன்னு ஓட்டக்கூடாது. இந்த ரிப்பரில் விட்டு விட்டு போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப அது அடித்து மையாயிடும். இதுனால் கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கும். அது மாதிரி அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பக்கத்தில் தாளிக்கிறதுக்கு நான் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் சட்டி காய வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றுங்க. வெங்காயம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம. இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க தாளிக்க. இப்போ கடுகு வெடிச்சிட்டு வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் வதங்கவும் நம்ம வந்து அரைச்சி வச்ச அந்த சௌசௌ கிச்சடியை தூக்கி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு கைப்புளி மட்டும் கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம அதில் மஞ்சத்தூளும் பெருங்காயமும் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதை ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயமும் கருவேப்பிலையும் வதங்கிடுச்சு. கருவேப்பிலையும் வெங்காயத்தோடு சேர்த்து போட்டேன். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச கிச்சடியை ஊற்றிடலாம். இதோட கொஞ்சம் ஒரு கைப்புளி மட்டும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றுங்க. கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றுங்க. இப்போ அந்த கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கிளறி விட்டுடலாம். இப்போ அது கொதிக்க ஆரம்பித்ததும் அதில் கொஞ்சமாக நம்ம தோசை மாவு கலந்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் தண்ணியாக சேராத மாதிரி இருக்கும், விட விடன்னு இருக்கும். அது ஒன்று சேர்றதுக்காக நம்ம கொஞ்சம் தோசை மாவு கலந்துட்டு கொதிக்க வச்சு இறக்கிடலாம். ரெடி கிச்சடி. இப்போ கொஞ்சம் தோசை மாவு கலந்துடலாம். அதில் தோசை மாவு ஊற்றிட்டு என்னென்னா நீங்கள் உடனே கிளறி விட்டுருங்க. ஏன்னா அது இட்லி மாதிரி ஆயிரும். அந்த இடம் அப்படி கட்டியாக இட்லி மாதிரி வெந்துடும். அதனால் தோசை மாவு ஊற்றுனதும் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொழு கொழுப்பாயிருச்சு. எடுத்து பாருங்கள், நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி சுட சுட இட்லி கல் தோசை வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பக்கத்தில் எங்களுக்கு இட்லி ரெடியாக போகுது. வெந்நி வச்சுருக்கேன். கொதித்ததும் இட்லி ரெடி ஆயிரும். இப்போ கிச்சடி நல்லா கொதிக்கட்டும். இந்த தோசை மாவு ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதித்ததும் ஆஃப் பண்ணிடலாம். கிச்சடி ரெடி ஆயிடுச்சு, இறக்கியாச்சு. இந்த மண்சட்டி அப்படிங்கிறதுனால லைட்டாக அதில் கொதி வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ இட்லி ரெடி ஆயிரும். தட்டு இட்லி ஊற்ற போகிறோம், ரெடி ஆயிரும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லி தோசைக்கு. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.